राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा कुंड की जय। அழகான ராதாஷ்டமி தினம் இன்னைக்கு. கிருஷ்ணனுடைய அவதாரம் அர்த்தராத்திரியிலே, ராதாராணியினுடைய அவதாரம் மத்தியானத்தில். கிருஷ்ணன் தேவகி கர்ப்பத்திலிருந்து அவதாரம், ராதாராணி கர்ப்பவாசம் இல்லாமல் தாமரைப்பூவில் அவதாரம். கிருஷ்ணன் மதுரால காராகிரகத்துக்குள்ள அவதாரம். ராதாராணி யமுனையில் புண்டரீக மலர்ன்ற 1000 இதழ் தாமரையில் அவதாரம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ராதாராணி கண்ணனை விட பெரியவள் இல்லை. அது தெளிவாக புரிந்து கொள்ளணும். ராதாராணி கண்ணனை விட சிறியவள் தான். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணது கிருஷ்ணாஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. ராதாராணி அவதாரம் சுக்லபக்ஷ அஷ்டமி, வளர்பிறை 8வது நாள். ஏன் ராதாராணிய பெரியவள் கண்ணன் சிறியவன் அப்படின்ற ஒரு டவுட் எங்கிருந்து வருதுன்னா, இந்த ராதா கல்யாண வைபவ விஷயம் கர்க சம்ஹிதையில் சொல்லப்படுறது, மற்ற புராணங்கள்லையும் இருக்கு. அதில் நந்தகோபர் மாடுகள் மேய்த்து கொண்டு குட்டி கண்ணனை தூக்கி கொண்டு போறார். இப்போ திடீர்னு ஒரு மழை வர்றது. அந்த சமயத்தில் கண்ணன் வீல்னு அழறான். அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. இப்போ நந்தகோபர் யாராவது வந்தா தேவலையே, இப்போ கண்ணனை மழையில் நனையாமல் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டா தேவலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்ணனுடைய அழுகுரல் கேட்ட ராதாராணி பொறுக்க முடியாமல் ஒரு யுவதியாக வரா. 16 வயசு. அவளிடத்திலே நந்தகோபர் குட்டி கிருஷ்ணனை கொடுக்கிறார். ராதாராணி குட்டி கிருஷ்ணனை தூக்கிண்டு போறா. பாண்டீரவனம், அந்த பாண்டீரவனத்துக்கு வந்த உடனேயே கண்ணன் பெரியவன் ஆயிடுறான். ராதாராணியை கல்யாணம் பண்ணி கொள்றான். இதெல்லாமே ஒரு லீலை. ஸோ இதை வச்சுட்டு தான் ராதாராணி மூத்தவள், கண்ணன் இளையவன் அப்படின்னு நிறைய பேருக்கு அபிப்பிராயம். அதனால் இந்த ராதாஷ்டமியில் தெரிஞ்சுக்கோங்க, கண்ணனை விட இளையவள் தான் ராதா ராணி. கண்ணனுக்கு ரோஹிணி நட்சத்திரம், ராதாராணிக்கு அனுராதா நட்சத்திரம். தீரசமீரே யமுனா தீரே, இதுக்கு வேண்டிய தீர சமீரே, இளந்தென்றல் காற்று. அது அஷ்டபதி. தீர சமீரேன்னு ஒரு இடமே நான் பிருந்தாவனத்தில் சொல்லிட்டு இருந்தேன். அது பக்கத்தில் தான் ராமகிருஷ்ண மடம் சாரதா தேவி தங்கியிருந்த இடம்னு கூட முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த தீர சமீரில் தான்
இந்த ஜூலா டாக்கூர்ஜி யாரு நேற்று சொல்லியிருந்தேனே, அவர் பூஜை பண்ண மூர்த்தி இன்னைக்கும் அங்கே இருக்கு. அப்போ தான் அந்த தீர சமீரே விஷயத்தை எல்லாம் ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் அவர் பூஜை பண்ண கிருஷ்ணன் வந்து தீர சமீரையில் இருக்கான். சரியா? ஸோ அழகான ராதாஷ்டமி தினம் நாம் நேற்று வந்து கடைசியாக பார்த்தது ஜாஹ்னவி மாதாவினுடைய உட்கார்ந்து அவள் தபஸ் பண்ண இடம், அவள் குளிச்ச படித்துறை, இதெல்லாமே ராதா கொண்டு கரையில் இருக்கு. ஜாஹ்னவி மாதா பைட்டக், ஜாஹ்னவி மாதா காட்டா, இது பக்கத்தில் தான் ரகுநாத தாச கோஸ்வாமியினுடைய சமாதி இருக்கு. ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு தான் கண்ணனும் ராதையும் எப்படியெல்லாம் கிருபை பண்ணார்கள் அப்படின்னு பார்த்தோம். ரகுநாத தாச கோஸ்வாமி பெரிய கோடீஸ்வரன். அத்தனையும் விட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபுவே கதின்னு வந்தவர். புரியில சைத்தன்ய மகாபிரபுவோட இருந்து அவருடைய லீலைகளை அனுபவிச்சவர். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கொண்டாடின ஒருத்தர். அதாவது ரகுநாத தாச கோஸ்வாமி பெரிய கோட்டீஸ்வரன். வைராகியன்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பிக்ஷை பண்ணாமல் சைத்தன்ய மகாபிரபு கூட இருந்தால் போய் சாப்பாடு கிடச்சிருவேன், அதெல்லாம் விட்டுட்டு கோவில் வாசலில் பிக்ஷை எடுக்கிறார், பிச்சை எடுக்கிறார். சரியா? பிக்ஷை கூட இல்லை, பிச்சை எடுக்கிறார். நான் புரியல. நிறைய அன்னம் உண்டு, அவ வாங்கி கொடுப்பாங்க இருக்க சாதுக்களுக்கெல்லாம். சில பேர் பைசா கொடுப்பா. நினச்சி பாருங்களேன், கோட்டீஸ்வரனாக இருந்துட்டு சாதாரணமாக வாழறதே கஷ்டம், அதில் பிச்சை எடுத்து வாழறதுனா அவ்வளோதான் சைத்தன்ய மகாபிரபு கொண்டாடுறார். ஸ்வரூப தாமோதரர்னு சைத்தன்ய மகாபிரபு சிஷ்யர், அவருக்கு இவர் சிஷ்யர். அவரை தான் அவரை பார்த்துக்க சொன்னார். அப்பப்போ கேட்பார், எங்கடா எங்கே அவனை காணோம் அப்படின்னு கேட்பார். இல்லை கோவில் வாசலில் பிக்ஷை எடுக்கலாம், நல்லது வைராக்கியத்துக்கு அப்படின்னா. கொஞ்ச நாள் பார்க்குறார், இந்த கோவில் வாசல்லையும் பிக்ஷை எடுக்கல, எங்கடா அவனை காணோம், தெரியல சுவாமி, அப்போ எப்படி ஜீவிக்கிறான் அப்படின்னு விசாரித்து பார்த்தா கடைசியில் புரியல. நிறைய அன்னம் உண்டு சொன்னல, பிரசாதம், மகா பிரசாதம் நிறைய உண்டு. அவரவர்கள் சாப்பிட்டுட்டு மீதமாக இருக்கிறதெல்லாம் அந்த கடைக்காரெல்லாம் இப்படி ரோட்டில் போட்டுருவா. மாடுகள்லாம் சாப்பிடும். மாடுகள் அளவுக்கு சாப்பிட முடியும் விட்டுரும். அதில் மீதி நல்லது இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தண்ணியில் அலம்பி அதை சாப்பிடுவார். இல்லாட்டி கோவில் மகாபிரசாதம்லாம் பண்ணி முடித்தோன்னு அந்த பாத்திரத்தை மேலேருந்து எல்லாருக்கும் விற்று முடிச்ச சமயத்தில் அந்த பாத்திரத்தை அப்படி கழுவுவார்கள். அந்த இடத்தெல்லாம் அதுலேருந்து சில பருக்கைகள்லாம் வெளில வரும், அதை எடுத்து சாப்பிடுவார். ஆனால் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அப்படி ஒரு வைராக்கியம். அவ்வளோ தியானம் பண்ணுவார், எப்பொழுதும் நாமஜபம் பண்ணுவார். இன்னைக்கு ராதா கொண்டு ஷியாம் கொண்டு நாம் அனுபவிக்கிறோன்னா ஒரே காரணம் ரகுநாத தாச கோஸ்வாமி. ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தர், அழகான மனைவி, ஜோரான கோட்டீஸ்வர வாழ்க்கை, அதிரூப சுந்தரன். இதெல்லாம் கிடைக்கணும்னு எல்லாரும் ஏங்குவா, தவம் செய்வா. அதையெல்லாம் ஒருத்தர் துச்சமாக விட்டுட்டு வரணும்னா நம்ம எம்பார் கோவிந்தர் போலே ஒருவர், ராமானுஜ சிஷ்யர் எம்பார் கோவிந்தர் போலே. ரகுநாத தாச கோஸ்வாமி அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, சாலிட் ஃபுட்டே சாப்பிட மாட்டார், வெறும் மோர் மட்டும்தான் குடிச்சுட்டு இருந்தார். அதுக்கே அவருடைய மேலே பிரியம் இருக்கக்கூடிய ஒரு விரஜவாசி தாசன்னு பேர் அவனுக்கு. அவன் வந்து இந்த சகிஸ்தலி, அந்த
ராதாராணியோட கசின் சிஸ்டர், அவள் பேர் என்ன அன்றைக்கி சொல்லிட்டேன், கண்டுபிடிங்க. அவள் ஊர்லேருந்து கொண்டு வந்த ஒரு பெரிய இலையினுடைய தொன்னையில் குடிக்க மாட்டேன்னு தூக்கி போட்டவர். அவ்வளோ வைராக்கியசாலி. ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ரொம்ப அப்படி பஜனை குட்டீரத்தில் உட்காந்துண்டு இப்படி ஜபிச்சுட்டு இருந்தார். யூஸ்வலாக பக்தர்கள் யாராவது வெளில வந்து ஜெய் போல ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ஜெய் கௌராங், ஜெய் நிமாயி, ஜெய் நிதாயி அப்படின்னா தன்னுடைய பஜனை குட்டீரத்துலேருந்து வெளில வருவார். வந்துட்டு அவர்களெல்லாம் அந்த கௌராங்கர் மகாபிரபுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவர்கிட்ட கேட்கும்போது என்ன நேரடியாக பார்த்துருக்கார். சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ வருஷம் இருந்திருக்கார். ஸ்வரூப தாமோதரர் மற்றவாள்லாம் சொன்ன விஷயத்தை கண்ணை கவனிச்சிருக்கார். ஸோ இந்த பிரஜபூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுவை பற்றியான சரித்திரம் எல்லாம் கிடைச்சது நம்ம ரகுநாத தாச கோஸ்வாமினாலே தான். ஒரு நாள் அவெல்லாம் வந்தாச்சு, ஆனால் ரொம்ப க்ஷீணமாக இருக்கார், வெள்ளையே வரலை. உடனே பார்த்தா சரி யாரும் வைத்தியனை கூடணும்னு சொல்லி வைத்தியனை கூட்டின்னு வந்து வைத்தியன் வந்து செக் பண்ணி பார்த்தா. அப்போ எல்லாம் எதிர்பார்த்தா நீங்கள் ஒரு நல்லா ஆகாரம் சாப்பிடணும், அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும் இப்படிலாம் சொல்லுவான்னு பார்த்தா வைத்தியர் எல்லாத்தையும் அவரை செக் பண்ணிவிட்டு இவர் ஒன்றும் பதிலே சொல்லலை, ரகுநாத தாச கோஸ்வாமி. அப்போ வைத்தியரை கேட்டால் சிஷ்யாலாம் என்ன எப்படி இருக்கார்? அது ஒன்றும் இல்லை, அவர் நிறைய கீர் குடிச்சிருக்கார். கீர்னா பாயசம். அளவுக்கு மீறி குடித்ததுனால வயிறெல்லாம் உப்புசமாகி சிரமப்படுறார். ஒன்றும் சாப்பிடாமல் பத்தியமாக இருந்தாருன்னா எல்லாம் 2 நாளில் சரியாக போய்டும் சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டதுன்னா இவர் வந்து கீர் சாப்பிட்டு யாருமே பார்த்ததே கிடையாது. எப்பொழுதுமே இந்த மோர் மட்டும்தான் குடிப்பார். கீர் சாப்பிட்டு யாரும் பார்த்ததே இல்லை. அவருக்கெல்லாம் ஒன்றும் புரியல. ரகுநாத தாச கோஸ்வாமி சிரிச்சுட்டு வெளில வந்தார். அப்படின்னா வயிறு பெருசாக இருக்குது, எல்லாரும் பார்க்குறா, யாருக்கும் நம்ப முடியல. அப்புறம் சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் ராதாராணிக்கும் கிருஷ்ணனுக்கும் நித்தியம் நல்ல பாயசம் பண்ணி கொடுப்பேன், அது அவ்வளவு ருச்சியாக இருக்கும். ராதாராணியும் கண்ணனும் சாப்பிட்டதுக்கப்புறமா மிச்சம் என்ன சாப்பிடுன்னு சொல்லுவா. அது ராதாராணி கிருஷ்ணன் சாப்பிட்ட பிரசாதம்னால அவ்வளவு ருச்சியாக இருக்குமா, அள்ளி 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 சாப்பிட்ருவேனா, அதனாலே வயிறு உப்புசமாயிடுது அப்படின்னு இவா பார்க்குறா. அந்த மாதிரி பாயசம்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லையே, யார் பண்ணார்கள், நீங்களே பண்ணி கொடுத்தீர்களா, எப்படி எங்களுக்கெல்லாம் கொடுக்காம விட்டீர்கள், எங்களுக்கும் அந்த பிரசாதம் வேணுமே அப்படின்லாம் கேட்டோன்னே சிரிச்சார். இல்லை, நான் மானசீகமாக டெய்லி கொடுப்பேன்னார். பார்த்துக்கோங்க, அந்த மனசு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அந்த மனசு உங்களுக்கும் இருக்காது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அவர் மானசீகமாக பண்ணுற பூஜை எவ்வளோ வசதியாக இருக்கணும், மனசு எவ்வளோ கிளாரிட்டி இருக்கணும், எவ்வளவு கிளியராக இருக்கணும். அந்த மனசு உங்களுக்கும் வரட்டும். அதான் இன்னைக்கு ராதாஷ்டமிக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அந்த மனசு வரட்டும் உங்களுக்கு. அந்த மனசு உங்களுக்கு வர்றதுக்காக எவ்வளோ பாடுபட்டு இருக்கேன். நான் பாடுபடுறேன்னு ஓகே, முயற்சி பண்ணுறேன் இப்படி என்ன எடுத்துக்கோங்க. அந்த மனசு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. த பவர் ஆஃப் மைண்ட் அப்படின்னு இல்லையா, யூ கேன் see த பவர் ஆஃப் மைண்ட். அவ்வளோ வசதி நம்ம ரகுநாத தாச கோஸ்வாமி. ராதா குண்டத்தினுடைய கரையில் 40 வருஷங்கள் வாழ்ந்திருக்கார். 40 வருஷங்களுக்கு மேலே. 1583 தன் குருவோட நித்திய லீலையான கோலோகத்துக்கு கிளம்பிட்டார்.
எந்த இடத்துல அவர் உட்காந்து நிறைய நாமங்கள் ஜபிச்சாரோ அந்த இடத்துலயே அவருடைய சமாதி இருக்கு. ஜெய் போலோ ரகுநாத தாஸ் கோஸ்வாமிக்கு ஜெய். அவர் பக்கத்துலேயே ராதா ரமணனுடைய கோவில், அப்புறம் ராதா கோவிந்தனோட கோவில் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சொன்னேன் இல்லையா, ராதா கொண்டு கரையில் வாழலாம் இருந்த ராதா தாமோதர், ராதா ரமணன், ராதா கோவிந்தன்லாம். ஸோ அவள் இருந்ததை நினைவு கூறும் வகையாக அந்த இடத்துல ஒரு பிரதிம மூர்த்தி வச்சுருக்கா. பிரதிபுன்னு சொல்லுவா, பிரதிபிம்ப மூர்த்தி. ஸோ அதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. அது பக்கத்தில் விசேஷமான ஒரு கோவில் இருக்குது, ஜிஹ்வா மந்திரான்னு பேர். ஜிஹ்வா ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்வார். நாக்கே கேசவனுடைய நாமத்தை ஜபி. கேசவா 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 அப்படின்னு சொல்லுன்றார். ரகுநாத தாச கோஸ்வாமி இந்த ராதா குண்டெல்லாம் சரி பண்ணிட்டார். நல்ல தண்ணி ராதா குண்ட், ஷியாம் குண்ட். அப்போ என்ன ஆச்சுன்னா ஜனங்கள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஐயா நல்லா குளம் இருக்கேன்னு சொல்லி வந்து அதில் துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அது அதில் குளிக்கலாம், ஜபிக்கலாம், நாம ஜபம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறதுன்னு அதை ஃபுல்லாக அசிங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போ அவர் பார்த்தார், சரி ஜனங்களுக்கு ஜலம் வேண்டி இருக்கு, ஆனால் அவர் எதுவும் ஜலம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அவளுக்கு அவசியப்படுற. சரி பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கோபி கூப்பம்னு ஒன்று உண்டு, பக்கத்துலேயே உண்டுங்க. சரி அது திருப்பியும் தூர் வாரி சரி பண்ணி மக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தூர் வார சொல்கிறார். அப்போ ஒரு வேலைக்காரர் போய் இப்படி கடப்பார எடுத்து அடித்தார், ஓடி வந்துட்டார். ரகுநாத தாச கோஸ்வாமிகிட்ட, சுவாமி காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்கு, என்னடா ஆச்சுன்னு கேட்டால் அந்த பாறையில் அடித்த இடத்துல ரத்தம் வந்தது. பயந்து போயிட்டா. சரி இன்னைக்கு வேலையை விட்டுருங்க, கிளம்புலாம் அமுச்சு விட்டுட்டார். யாருக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா பாறையிலேருந்து எப்படி ரத்தம் வரும்? அப்போ ராத்திரி ஒரு ராதாகிட்ட பிரார்த்திச்சுட்டு படுத்துட்டார். அப்போ கிரிராஜன், கோவர்தன கிரிராஜன் இவருக்கு பிரத்யக்ஷமாகி சொன்னான், இது என்னுடைய நாக்கு, அதுதான், அது மேலே தான் அடிச்சுட்டான். நீங்கள் ஒன்று பண்ண, அந்த பாறையை எடுத்து தனியாக ஒரு கோவில் கட்டு, டெய்லி அதுக்கும் அபிஷேகம் பண்ணி துளசி தளங்கள்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணு, பக்தாளுக்கு சொல்லி யாருக்காவது கோவர்தனகிரி பிரதட்சணம் பண்ண முடியலன்னா அந்த ஜிஹ்வாஷிலான்னு பேர், நாக்குப்பாறை, அதை வந்து 7 தடவை கிரிவலம் பண்ண சொல்லு. பண்ணால் கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணதுக்கு சமானம், அதே புண்ணியம், அதே அனுகிரகம் கிடைக்கும். ரொம்ப ஆனந்தப்பட்ட, என்ன காருண்யம். அந்த நாக்கு, அந்த பாறைக்கு ஒரு கோவில், ஜிஹ்வா மந்திர்னு பேர். குட்டி கோவில் தான், இப்படி போய் நாங்கள்லாம் எழுச்சி சுற்றிருப்போங்க. ஜிஹ்வா மந்திர் ராதா குண்டோடைய கரையில் இருக்குது. சரியா? அது ராதா குண்ட், ஷாம் குண்ட், அந்த நடுவில் அப்படி இருக்கும் அது. சரியா? சூப்பர்ல. ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண கணையா लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय।
जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो राधा कुंड श्याम कुंड की. சரியா ஷாம் குண்டோட கரை தான் வரும் எக்ஸாக்டா. ஷாம் குண்டு அப்படி வளைஞ்சு வளைஞ்செல்லாம் இருக்கும். जय बोलो रघुनाथ दास गोस्वामी की जय. இனிமேல் நாக்கு அப்படின்னா இந்த கோவர்தன நாக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா.